இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இங்கே இல்லைனாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், இயக்குனர் சேரன்ஸ் அவர்கள் வந்து நான் பார்க்குறதுக்கு பல மாதங்கள் வெளியில் அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும்போது எப்பயாவது பார்த்துட்டா போதும் சினிமாக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது நிறைய அசிஸ்டண்ட்டை நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் அலுவலகத்துக்கு வெளியே நின்றுட்டுருப்போம். நான் பார்த்துட்டேன் கூப்பிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி ஒரு பல வருஷத்தை நான் இழந்திருக்கேன் அதில். ஆனால் அது எல்லாமே ஏமாற்று வேலைங்கும்போது இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க, எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில், அப்படிலாம் நிறைய சுற்றிருக்கேன். அதெல்லாம் பெரும் கதை, அது வேண்டாம். எதுக்கு சொல்லணும்னா, அப்போ பரத்வாஜ் சார்ட்ட தான் நான் போயிட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்காண்டி எப்போதுமே காலைல கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். எந்த படம் பண்ணாலும் என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலையும் நான் டம்மி வார்த்தை எழுதிட்டு உட்காந்துட்டே இருப்பேன். எதுக்குமே சலிக்க மாட்டேன், எந்த வேலையும் கிடையாது. காலைல இதை எடுப்பேன், ஹெல்மெட்டு போடுவேன், இன் பண்ணுவேன், பைக்கில் போவேன், வீட்டில் உட்காருவேன். மத்தியானம் அவர் கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பாரு, அவர் டியூன் பண்ண எழுதுறது தான் எனக்கு வேலை. அப்படி நாங்கள் வந்து அந்த தொடர்பு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் சாருடைய சசி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, அப்போ உட்காந்து நாங்கள் டியூன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சேரன் சார் உள்ளே வர்றாரு. முதல் சந்திப்பு அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. சார், இவர் வைரமுத்துகிட்ட இருந்தவர் சார், புதுசாக பாட்டு எழுத ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு சார், ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தில் கொடுக்க முடியாது, அதாவது பாண்டவர் பூமி, இந்த படத்தில் கொடுக்க முடியாது, ஒரு பெரிய கவிஞருக்கு மொத்த பாட்டு எழுதுறாரு, இந்த படத்தில் எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்கள் கூட இருங்க அப்படிங்கும்போது எனக்கு அதுவே சினிமாக்குள்ளே கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக, இந்த படம் முழுக்க அவர் கூட வேலை பார்க்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள பயணம் பண்ணது. காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள், அதை சொன்னால் ஒரு 20-25 நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம், படம் பண்ணலாம். அதையெல்லாம் மீறி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே ஆரம்பிச்சது. இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு, அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃபில் வந்து இயக்குனருக்கு உதவிய இயக்குனர்கள் பேசுனது மாதிரி நானும் ஒரு செயல்படாத உதவிய இயக்குனராக உள்ளுக்குள்ளே இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்டுக்கட்டாக எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன். மத்தியானம் அசிஸ்டண்ட் கூட சேர்ந்து சாப்பிடுவேன், அவங்க கூட வந்து வெளில போனால் அங்கேயே இருப்பேன். அப்படி எழுதி தான் வந்து இதில் வந்து ஒன்று வந்து பாவேஜ் எழுதியிருப்பார், ஒன்று அண்ணன் எழுதியிருப்பாங்க. அதை மீறி எல்லாத்துலேயுமே அதில் இருப்போம். ஆனால் யார் பாட்டு எழுதினாலும் எங்கே போனாலும் திருத்தம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும், 2 பேரும் எதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி பயணப்பட்ட இந்த படம் 21 வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே கொண்டாந்து நிலை நிறுத்திருக்கு. இதே ஆர்வத்தோடு இதே படைப்பு உயிர்ப்போடு இருக்குன்னா, அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை.